செல்லம்மா சீரியல்ல மேகா ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு கையில காசு இல்லாதனால ஹோட்டல்ல இருந்து ஓடி வரப்போ மேகாவை பார்த்து போலீஸ்காரங்க இந்த பொண்ணை நம்ம பேப்பர்ல பார்த்தோமே இவ்வளவு நம்ம தேடிட்டு இருக்கோம் இவ்வளவு பிடிக்கணும்னு பின்னாடியே துரத்துறாங்க. மேகாவும் அவங்க கண்ணில் படாதபடியே ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் போனதும் மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி மாணிக்கம் பிரச்சனை ரொம்ப பெருசா போயிடுச்சு. போலீஸ்காரங்க நம்ம 2 பேரையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். எனக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இல்லை. நம்ம 2 பேரும் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த சித்துவும் செல்லம்மாவும் ஜாலி ஹனிமூன் கொண்டாட ஏற்காடு போயிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவங்கள நீ சும்மா விடாத. ஏற்காடு போயிட்டு அவங்க திரும்பவும் வரக்கூடாது. அங்கேயே அவங்க கதையை முடிச்சிருன்னு சொல்ல மாணிக்கமும் சரி மேகா அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு உன்னோட பாட்டி ஊரில் போய் பத்திரமா இருன்னு அனுப்பி வைக்கிறாரு. மாணிக்கம் தனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி கிட்ட 2 பேரும் போட்டு தள்ளணுன்னே அதுக்கு எனக்கு ஒரு துப்பாக்கி தேவைன்னு சித்துவும் செல்லம்மாவும் கொள்றதுக்காக துப்பாக்கி ஒன்று வாங்கிக்கிறான். சித்துவும் செல்லம்மாவும் கார்ல எந்த ரூட்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாணிக்கமும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு சித்தார்த் கொஞ்ச நேரம் கார் நிறுத்த செல்லம்மாவும் சார் இன்னும் ஏற்காடு போய் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அதுவா செல்லம்மா ஒரு 4 to 5 years ஆகும். நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களேன், எனக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் வண்டி ஓட்டுங்கன்னு செல்லம்மாவை கார் ஓட்ட சொல்ல அவங்களும் கொஞ்சம் தூரம் கார் ஓட்டுறாங்க. போற வழியில மலர் ஆசைப்பட்டான்னு சித்தார்த்தும் செல்லம்மாவும் மீன் பிடிக்கிறதுக்காக கரைக்கு போறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாணிக்கமும் இங்கேயே உங்களோட கதையை முடிச்சிடலான்னு கண் எடுத்து அவங்க 2 பேரும் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. இதுதான் இந்த எபிசோட் நடந்தது.